ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட என்ன பார்க்க போகிறோம்னா, சொலானா பிளாக் செயினில் ஒரு சில மீம் காயின்னா போன வருஷத்தில் இருந்து இந்த வருஷம் வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இன்னமும் பார்த்திங்கன்னா ஒரு சில மீம் காயின்லாம் வந்து கொண்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதில் இப்போ நம்ம எந்தெந்த காயின்லாம் வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி போன வருஷத்தில் சொலானா பிளாக் செயினில் பாங்க் காயின்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆனது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆல் டைம் லோவில் இருந்து ஒரு 200 மடங்குக்கு மேலே நல்லாவே இன்க்ரீஸ் ஆனது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மைரோ காயின் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் நவம்பர் மாதத்துலேருந்து இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 200 மடங்கு அளவுக்கு வந்து நல்லாவே ப்ராஃபிட் கொடுத்துருக்குது. இந்த மாதிரி மீம் காயினில் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாகவே NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய வேனிஸ் பற்றி டீட்டெயில்ஸை டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைரோ காயின் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதுவும் பார்த்திங்கன்னா போன வருஷம் 2023 டிசம்பர் மாதத்துலேருந்து இந்த மைரோ காயினை அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். அந்த டயத்தில் மைரோ காயினோட ப்ரைஸ்ன்னு பார்த்திங்கன்னா 0.018 இருந்து தான் ஆரம்பித்தது. நான் வந்து வீடியோ போடும்போது இந்த ப்ரைஸில் தான் ஆரம்பித்தது. அதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 10 மடங்கு ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. ஆல் டைம் ஹை போன ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 0.445 அந்த ரேஞ்ச் அளவுக்கு வந்து நல்லாவே ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது இந்த மைரோ காயின். அதுக்கப்புறமா பாங்கி காயினை வந்து நான் ஜனவரி லாஸ்ட்டில் இருந்து தான் அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன். அந்த டயத்தில் இந்த காயினோட ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா, அதாவது நான் சொல்லி தான் நான் ஆரம்பிச்சிருப்பேன், மைரோ காயினை வந்து மிஸ் பண்ணவங்க இந்த பாங்கி காயினில் வந்து முதலீடு போட்டிங்கன்னா ஓரளவுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லி தான் நான் ஆரம்பிச்சிருப்பேன். அதாவது ஜனவரி மாதம் லாஸ்ட்டில் தான் இந்த பாங்கி காயினை வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அப்போ இதோட ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 0.035 40 சம்திங் ரேஞ்சில் தான் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா, அதாவது இன்றைக்கி நிலவரப்படி நம்ம வந்து பார்த்தோம்னா 0.35 சம்திங் ரேஞ்சில் இப்போ வந்து இருக்குது. ஆனால் ஆல் டைம் ஹை போன ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 0.4 அந்த அளவுக்கு வந்து நல்லாவே ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா $1 ஒரு 100 பாயிண்ட் வந்து கம்மியாக தான் இருக்குது. இந்த பாங்கி காயினும் பார்த்திங்கன்னா ஜனவரி லாஸ்ட்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 10 மடங்கு ப்ராஃபிட்டில் வந்து போயிட்டு இருக்குது. இன்னமும் பார்த்திங்கன்னா மேலே போகலாம். இப்போ இருக்கிற ப்ரைஸில் வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா, அதாவது ரிஸ்க் எடுக்கிறவங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். அதாவது எந்த அளவுக்கு கீழே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். ஆனால் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து மேலே போகலாம். இந்த புல்ரனில் அதாவது 2024 எண்டுலேருந்து 2025 எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு $5 பக்கமாக மேலே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மைரோ பாங்கி இதெல்லாம் மிஸ் பண்ணவங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹாங் காயினை வந்து மிஸ் பண்ணாமல் வாங்கி ஹோல்டு பண்ணி வைங்க. இந்த ஹாங் காயினோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன டாலர் மதிப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 0.0031 அந்த ரேஞ்சில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த ஹாங் காயினை வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். அப்படி நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா 2024 எண்டுலேருந்து 2025 எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 0.1 0.3 அந்த அளவுக்கு வந்து மேலே போகலாம். அப்போ எந்த அளவுக்கு நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும்னா 0.1 எடுத்துக்கிட்டால் கூட நமக்கு ஒரு 30 மடங்கு நமக்கு வந்து லாபமாக கிடைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹாங் காயின் எந்தெந்த எக்ஸ்சேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போதைக்கும் பார்த்தீங்கன்னா மெக்ஸி எக்ஸ்சேஞ்சில் இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு சில எக்ஸ்சேஞ்சில் வந்து இருக்குது. மினிமம் நம்ம எந்த அளவுக்கு வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம்னா ஒரு $2000 ஒரு $5000 ரேஞ்ச் அளவுக்கு வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இது எந்த அளவுக்கு கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சிங்கன்னா ஓரளவுக்கு வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெக்ஸி எக்ஸ்சேஞ்ச் இல்லாதவங்க நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா அதிலே அந்த மெக்ஸி எக்ஸ்சேஞ்சை வந்து நான் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் நம்ம எந்த காயினை பார்க்க போகிறோம்னா சோல் கார்டு அப்படின்னு ஒரு காயினை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது எந்த பிளாக் செயினில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொலானா பிளாக் செயினில் தான் இருக்குது. இப்போ என்ன ப்ரைஸில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டாலர் மதிப்பில் $0.076 மதிப்பில் இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. பாங்கி காயினோட சார்ட்டும் அதுக்கப்புறமா இந்த சோல் கார்டோட சார்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. பாங்கி காயின் பார்த்தீங்கன்னா 2023 டிசம்பர்லேயே பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த சோல் கார்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்டிங் பண்ணிகிட்டே வர்றாங்க. இப்போ இந்த காயினை நம்ம எந்த எக்ஸ்சேஞ்சில் வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பிங்கெக்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்சில் நம்ம வந்து வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். அந்த எக்ஸ்சேஞ்ச் இல்லாதவங்க மெட்டாமாஸ்க், அதுக்கப்புறமா ட்ரஸ்ட் வாலெட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா OKX அதோட வேலெட்டு, இந்த மாதிரி வேலெட் யூஸ் பண்ணுறவங்க அதில் வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கலாம். இந்த சோல் கார்டோட காயின் எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் அந்த அளவுக்கு வந்து சப்ளை இருக்குது. எப்போ கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மார்ச் மாதத்தில் தான் கொண்டு வந்திருந்தாங்க. அதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மடங்கு கீழே தான் இருக்குது. அதாவது கொண்டு வந்தப்போ ஓரளவுக்கு வந்து ப்ராஃபிட் மேலே போனது. ஆல் டைம் ஹை போன ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 0.4 அந்த அளவுக்கு வந்து நல்லாவே ஒரு ஆல் டைம் ஹை வந்து போயிருக்குது. அதாவது இப்போ இருக்கிறதுலேருந்து ஒரு 5 மடங்கு அளவுக்கு வந்து நல்லாவே ப்ராஃபிட் கொடுத்துருக்குது. 5 மடங்கு ப்ராஃபிட் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ எந்த அளவுக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 5 மடங்கு கீழே இருக்குது. இந்த சோல் கார்டோட காயின் எந்த அளவுக்கு ப்ரைஸ் கம்மியாகுதோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை இதே ப்ரைஸில் நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணி வைக்கிறதா இருந்தாலும் வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். 2024 எண்டுலேருந்து 2025 எண்டுக்குள்ளே
ஒரு $5 பக்கமாக மேலே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்தளவுக்கு இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோல் கார்டு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணக்கூடிய ஒரு காயினாக கூட இருக்குது. அதனால் எந்த அளவுக்கு கம்மியாகுதோ வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம், இல்லை இதே ப்ரைஸில் கூட வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படி நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணுற மாதிரி இருந்தால் மினிமம் ஒரு $1000 மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு $5000 ரேஞ்சுக்குள்ளே மட்டுமே வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லிட்டேன்னு அப்படின்னு நீங்கள் வந்து வாங்கி ஹோல்டு பண்ணிட வேண்டாம். நீங்களும் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, see you. மறக்காம நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.